வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பெட்ரோல் விலை பதபதைக்க வைக்கிறது, டீசல் விலை திடுக்கிடச் செய்கிறது, கேஸ் விலை கவலை அளிக்கிறது. இப்படி எல்லாம் எதுகை முனையா பேசின அந்த மானஸ்தி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. ஒரு காலத்துல யூபிஏ அரசாங்கம் 50 ரூபாய் சிலிண்டருக்கு ஏத்தணும்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், ஸ்மிருதி இராணி போன்றவர்கள் எல்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த வீடியோஸ முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் நாம பேசலாம். டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? இங்கே பிரணாப் முகர்ஜி சொல்கிறார், அங்கே எண்ணெய் நிறுவனங்களின் முதுகில் நஷ்டம் என்ற சுமை ஏற்ற முடியாது என்று. அப்படி என்றால் சாதாரண பாமர மக்களின் முதுகில் இந்த விலையேற்ற சுமையை ஏற்ற முடியுமா? இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. இந்த விலையேற்றத்தை மத்திய அரசு உடனே வாபஸ் பெற வேண்டும். இனிமேலும் மக்களை ஏமாற்றினால் மத்தியில் நிச்சயம் ஒரு தமிழகத்தை போல ஒரு மாற்றம் வரும். ₹11.42 से अब एलपीजी के सिलेंडर के दामों में और भी वृद्धि की गई है। महिला मोर्चा ने निर्णय लिया है कि 12 अक्टूबर को आदरणीय राजमाता सिंधिया जी की जयंती के अवसर पर महिला मोर्चा देश भर में, हर जिले में, हर मंडल में कांग्रेस ने यूपीए सरकार के इस महिला विरोधी नीति के विरोध में प्रदर्शन करेगी। एलपीजी के बड़े दामों के खिलाफ प्रदर्शन होगा। एलपीजी पर जो कैप है उसके खिलाफ प्रदर्शन. பாத்தீங்கல்ல டாக்டர் தமிழிசை பேசுனத. ஸ்மிருதி இராணி சிலிண்டரோட புடவையை ஏத்தி கட்டிக்கிட்டு தெருவுல போராடினாங்க. 50 ரூபாய் சிலிண்டருக்கு ஏத்திட்டீங்களே, இதுதான் ஏழை எளிய மக்களுக்கான அரசா? உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல அப்படின்னு ஒரு காலத்துல ட்வீட் போட்டவங்க இவங்க எல்லாம். இன்னைக்கு இவங்க எல்லாம் எங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு தெரியல. நேற்று இரவு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி இருக்காங்க. ஒண்ணு, இன்று முதல் சிலிண்டருக்கு 50 ரூபாய் ஏத்திட்டாங்க. 818 ரூபாய் இருந்த சிலிண்டர் இருந்து 868 ரூபாய். இது இல்லாம டெலிவரி பண்றவங்களுக்கு நாம தனியா வர காசு கொடுக்கணும். அது பாவம், அவங்க ஏழை எளிய மக்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பழப்பது. ஆனா 50 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு ஏத்திருக்கு இந்த அரசாங்கம். இதற்கு காரணம் கேட்டா இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, கச்சா எண்ணெயோடைய விலை இருக்கு இல்லையா, அது 2008ஆம் ஆண்டுக்கு அப்புறம் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு பேரல் வெறும் $56, $56 இருக்கு. அதனால எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய அந்த ஆலைகள், அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகுது. அப்ப இந்த நஷ்டத்தை யாரு சுமக்கிறது? அரசாங்கம் சுமக்காது. இளிச்சவாயங்க நாம தான் மாட்டிருக்கோம். அதனால அதை தூக்கி நம்ம தலையில வைக்கிறாங்க. இதை வெளிப்படையாவே சொல்றாங்க. 43,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகுதுங்கிறதுனால சிலிண்டருக்கு 50 ரூபாய் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத சொல்லிட்டு ஏதோ நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பெட்ரோல் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்ல, ஆனா கலால் வரிய மட்டும் நாங்க 12% ஏத்திட்டோம் அப்படின்னு ஒரு கதை விடுறாங்க. இத ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மொத்தமே இதுல 4 பேர் இன்வால்வ்டு. ஒண்ணு, க்ரூட் ஆயில் கொடுக்கக்கூடிய அந்த நாடுகள், அவங்கதான் விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதுல நாம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அத அவங்க நிர்ணயிக்கிறாங்க, அவங்க கையில இருக்கு. இந்த பக்கம் இந்த எண்டுல கன்சியூமரான நாம, இவங்க எந்த விலைக்கு பெட்ரோலையோ டீசலையோ கேஸையோ கொடுக்குறாங்களோ அந்த விலைக்கு தான் நாம வாங்க முடியும். இதன் விலையை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நாம இல்ல. நம்ம கைய, நம்ம அதிகாரத்தை கட்டி போட்டுட்டாங்க. இடையில இருக்கக்கூடிய 2 பேரு, ஒண்ணு கவர்மெண்ட், இன்னொன்னு கார்பரேட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அடுத்தது இந்த எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய ஆலைகள் நடத்தக்கூடிய கம்பெனிஸ் இருக்கிறாங்கல்ல, அது பிஎஸ்யூஸாவும் இருக்கலாம், பிரைவேட் கம்பெனிஸ், ரிலையன்ஸ் போன்ற பிரைவேட் கம்பெனிஸாவும் இருக்கலாம். இவங்க 2 பேரும் இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. க்ரூட் ஆயிலோட விலை இறங்கி போச்சு, கச்சா எண்ணெயோட விலை இறங்கி போச்சுன்னா, ஐயோ எனக்கு 43,000 கோடி நஷ்டம் வந்துருங்க அப்படின்னு இந்த கார்பரேட்காரன் கதறான். உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது, கவலைப்படாதப்பா, நஷ்டத்தை தூக்கி இழிச்சவாங்க தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்களே, 140 கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க தலையில கட்டிடுவோம். ஆளுக்கு 50 ரூபாய் தானே. 2 நாள் புலம்புவாங்க, 3வது நாள் தலை விதியான்ட்டு அதை கட்டிட்டு போவாங்க. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு எந்த நஷ்டமும் வந்தாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்பரேட் சமாதானப்படுத்துது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப பதிலுக்கு நீ எனக்கு என்ன செய்வ?
நீ எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல, நான் உனக்கு 43,000 கோடி நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு ஒரு வழி சொல்றேன்ல, அதுக்கு எனக்கு என்ன கமிஷன் கொடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு தான் பெட்ரோல் டீசல 12% எக்ஸைஸ் டியூட்டி போட்டுக்கோங்க, அந்த காசை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், దానికి దీని సరిపోయింది, உனக்கும் சந்தோஷம் ஏன்னா நஷ்டத்தை ஈடு கட்டிட்டேன், எனக்கும் சந்தோஷம் ஏன்னா எனக்கு வருமானம் வந்துருச்சு. இந்த ஒட்டுமொத்த டிராமால இளிச்சமாயம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள். பணக்காரங்க கூட இல்ல, ஏன்னா அவங்களுக்கு 50 ரூபா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏழை எளிய நடுத்தர மக்கள். ரிலையன்ஸ் போன்ற பெரிய பெரிய பெட்ரோல் நிறுவனங்கள் ஹாப்பி அவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. நேத்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டியில ரொம்ப அழகா சொன்னார் அந்த விஷயத்த. ஹாப்பி அவர்ஸ், இந்த ஹாப்பி அவர்ஸ்ல நீங்க போய் பெட்ரோல் போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா அவங்க வந்து கன்செஷன் கொடுப்பாங்க. டீசல் பல்க்ல போட்டீங்கன்னா 10 ரூபாய் கன்செஷன் 1 லிட்டருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, பல்க்ல யாரு போடுவா? பெட்ரோல் டீசல்னா பல்க்ல யாரு வாங்குவா? வசதி இருக்கிறவன் தானே வாங்குவான், கார்பரேட்காரன் தானே வாங்குவான், பெரிய பெரிய பணக்காரன் தானே வாங்குவான். ஏழை எளிய நடுத்தர மக்கள்லாம் அன்றாடம் 1 லிட்டர் 2 லிட்டர்னு போட்டு தானே வாழ்க்கை ஓட்டுவான். அப்போ கன்செஷனை கூட இவனுங்க எவ்வளவு நேக்கா இவனுங்களுக்கே கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதத்தான் வந்து பொலிட்டிக்கல் கார்பரேட் நெக்ஸஸ், குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றோம்ல. பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் கைக்கூலியா வேலை செய்யுது இந்த அரசாங்கம். அவங்களுக்கு கைக்கூலியா வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பிக் பாக்கெட் பண்ணிட்டு இருக்கு. பிக் பாக்கெட் அரசாங்கம் தான் இது, திருட்டு அரசாங்கம் தான் இது, அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய அரசாங்கம் தான் இது. ஏழை எளிய மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரீயா உங்களுக்கு எல்லாம் கேஸ் கொடுக்குறோம், ஃப்ரீயா கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறோம், ஃப்ரீயா சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிலிண்டர் விலையை ஏத்திட்டாங்க. ஃப்ரீயா ஒரு பக்கம் கேஸ கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு சுமையை தூக்கி தலைமையில வச்சுட்டீங்கல்ல. அடுத்தடுத்து ரீஃபில் வாங்குறதுக்கு அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான்ல. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், அநியாயம் யோசிச்சு பாருங்க. 50 ரூபா அப்படிங்கிறது தினக்கூலி வாங்கக்கூடியவங்க, ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எப்பவுமே பட்ஜெட்ல துண்டு விடுவாங்க, நல்ல நாள்லயே. அப்படி இன்னைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க. பல பேருக்கு வேலை இல்ல. எப்போ பெரிய கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் வேலையை விட்டு தூக்குவானோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கான். பெரிய பெரிய ஐடி கம்பெனி, சர்வீஸ் செக்டர்லாம் நாளுக்கு நாள் எம்ப்ளாயிஸை ரிட்ரென்ச் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நேத்து பாருங்க, லிங்க்டின்ல ஒரு நபர், பெங்களூரை சேர்ந்த ஒரு நபர் 3 வருஷமா வேலை இல்லைன்னு தன்னுடைய இரங்கல் செய்தியை தன்னுடைய லிங்கின் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்கிறாரு. 3 வருஷமா எனக்கு வேலை இல்ல அப்படிங்கிற விரக்தியில அதை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களுடைய நிலைமை இதுதான். வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. வருமானத்துக்கே வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல ஒரு பக்கம் கேஸ் விலை ஏறுது, இன்னொரு பக்கம் டோல்கேட்ல கட்ட வேண்டிய அந்த கட்டணம் இருக்கு இல்லையா, அத கிட்டத்தட்ட 40% ஏத்திட்டாங்க. உங்க பேங்க்ல நீங்க வச்சிருக்கிற பணத்தை ஏடிஎம்ல போய் நீங்க டிரா பண்றதுக்கு பேங்க்குக்கு நீங்க கட்டணம் கொடுக்கணும். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு ஃபைன் போடுறோம். பேங்க்ல இருந்து உங்க கணக்குல எவ்வளவு பணம் இருக்குன்ற தகவலை உங்களுக்கு குறுஞ்செய்தியா அனுப்புறதுக்கு உங்ககிட்ட காசு வாங்குறான். இப்படி எல்லா திசையிலும் உங்க தலைமையிலதான் கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப சாமர்த்தியமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எண்ணெய் விலையெல்லாம் நாங்க டிசைட் பண்றது இல்ல, எண்ணெய் நிறுவனங்கள் தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு. எண்ணெய் நிறுவனங்கள் தான் டிசைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே. அது எப்படிங்க எலெக்ஷனுக்கு நெருக்கத்துல மட்டும் பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலையெல்லாம் குறையுது? கடந்த 1 வருஷமா அப்படியே ஸ்டெடியா இருக்கும். இப்ப பீகார் எலெக்ஷன் நவம்பர்ல வருது பாருங்களேன், அப்ப டக்குன்னு குறையும். அடுத்தது தமிழ்நாடு எலெக்ஷன் வருது பாருங்களேன், அப்போ டக்குன்னு குறையும். அது எப்படிங்க? அது எண்ணெய் நிறுவனங்கள் டிசைட் பண்றாங்கன்னா அது எப்படி கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல மட்டும் குறையுது? அப்ப எண்ணெய் நிறுவனங்களை பின்னால இருந்து யாரு இயக்கிட்டு இருக்கா? யார் இந்த விலையை டிசைட் பண்றா? அப்ப கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சதுன்னா அந்த லாபத்தை யாருக்கு கொடுக்கணும்? உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் யாருக்கு அந்த லாபத்தை கொடுக்கணும்? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வரி கட்டின அந்த மக்களுக்கு தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ கார்பரேட் காரனுக்கு 43,000 கோடி நஷ்டம் வந்துருமே அப்படின்னு சொல்லி அந்த சுமையை தூக்கி நம்ம தலையில கட்டுது இந்த அரசாங்கம். ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சாங்க.
நம்ம விஸ்வகுரு தான் உலகத்திலே மிகப்பெரிய லீடர் ஆச்சே. ரஷ்யா யுக்ரைன் வாரையே நிறுத்தின பரமாத்மாவாச்சே அவரு. ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெயை வாங்கினாங்க. அப்பவே மார்க்கெட் பிரைஸ் விட கம்மி ரேட்டுக்கு தான் நமக்கு கொடுத்தாங்க. அதை கூட நீங்க டாலர்ல கொடுக்க வேண்டாம், இந்தியன் ருப்பிலையோ இல்ல ரூபிள்லயோ கொடுங்கன்னு கூட ரஷ்யா கொடுத்துச்சு. கடந்த ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட $89 என்னமோ இருந்தது, $70 வந்தது. அப்பவே நமக்கு விலையை குறைக்கல, பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்கல. இவ்வளவு நாள் அந்த லாபத்தெல்லாம் யார் அனுபவிச்சுட்டு இருந்தா? இந்த எண்ணெய் நிறுவனங்கள் தானே. ரஷ்யால இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயில கூட 50% நேரடியாக இந்த கார்பரேட்டுகளுக்கு தானே தூக்கி தாராவாத்து கொடுத்தாரு மோடி. அப்பெல்லாம் நீங்க லாபம் சம்பாதிச்சீங்கல்ல, அப்பெல்லாம் அதுல மக்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு தோணுச்சா? இப்ப நஷ்டம் வரும்போது மட்டும் இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு ஒட்டு மொத்தமா அந்த சுமையை தூக்கி மக்கள் தலையில வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதுல நேத்து டிபேட்ல பேசின சில அயோக்கியத்தனமான சங்கிகள், நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில வரக்கூடிய சங்கிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் நம்ம கொடுக்கிற வரியை வச்சுதான் இங்க 80 கோடி பேருக்கு நாட்டுல இலவசமா நம்ம ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சங்கி சொல்லுது. இன்னொரு சங்கி என்ன கேக்குது, 80 கோடி பேருக்கு எதுக்கு இலவசமா ரேஷன் கொடுக்கணும்? உண்மையிலேயே அதுல தகுதியானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 கோடி பேர் தான் இருப்பாங்க. அப்போ அரசாங்கம் அதை சரி செய்யணும்ல, அப்போ வருமானத்தை மிச்சப்படுத்தலாம்ல, மக்கள் மேல இந்த சுமையை ஏத்த வேண்டாம்ல அப்படின்னு இன்னொரு சங்கி இந்த சங்கிக்கு மறைமுகமா வக்காலத்து வாங்குது. ஆனா 2 சங்கிகளுமே கடந்த 10 ஆண்டுகள்ல கார்பரேட்டுகளுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடியை வாராக்கடனா தள்ளுபடி பண்ணியிருக்கேன் இந்த அரசாங்கம். அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றாங்க. ஏன் தள்ளுபடி பண்றீங்க? ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ரேஷனை உண்மையிலேயே தேவையா இல்லையா அப்படின்னு சரி பார்த்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சங்கிகளுக்கு உண்மையிலேயே அந்த கார்பரேட்டுக்கு கடன் தேவையா இல்லையா, அவன் திருப்பி கட்டமானா மாட்டானா, இப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொண்டு போய் கொட்டுறோமே அப்படின்னு யோசிக்க தோணாதா? அதை கேள்வி கேட்க தோணாதா? சுத்தி சுத்தி ஏழை எளிய மக்கள் மீதுதான் இவங்க தலையை உருட்டுவாங்க. இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் 10 ஆண்டுகளாக நியாயப்படுத்திட்டு வருது இல்ல இந்த சங்கி கூட்டம். அமெரிக்கால இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாரு ட்ரம்ப். ஒரே வாரத்துல எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் கிராஷ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8-9 ட்ரில்லியன் டாலர் நஷ்டமா அவங்களுக்கு. மக்கள்லாம் உடனே வீதிக்கு வந்துட்டாங்க. அல்ல மோதுது கூட்டம். ட்ரம்புக்கு ஆதரவா வாக்களித்த சங்கிகளே இன்னைக்கு வெளியில ட்ரம்புக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அப்ப ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்றாரு? ஹேங் ஆன், இந்த நிலைமை சரியாயிடும், என்ன நம்புங்க அப்படின்னு. இது எப்படி தெரியுமா இருக்கு? 2016 இதே மாதிரிதான் இங்க ஒரு விஸ்வகுருன்ற ஒருத்தர் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அப்ப இப்படிதான் பொருளாதாரம் அப்படியே சரிய ஆரம்பிச்சது. மக்கள்லாம் பதட்டம் அடைய ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம் வாசல்ல எல்லாம் போய் நின்று எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா பெரிய பெரிய கார்பரேட் சங்கிகள் வீட்டுல மட்டும் புது செலவு செஞ்ச 2000 ரூபாய் நோட்டு எப்படி வந்தது அப்படிங்கறது அந்த அயோத்தியால இருக்கிற ராமருக்கு தான் வெளிச்சம். அப்பவும் இதே மாதிரிதான் விஸ்வகுரு பேசினார். எனக்கு 50 நாள் கொடுங்க, உலகத்துல இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் நான் திருப்பி கொண்டு வந்துருவேன், ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன், அப்படி 50 நாள்ல நான் இதை செய்யலைன்னா என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு பேசினார். பேசி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. இன்னி வரைக்கும் அதே பேசி அதே பொய்களை சொல்லிதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. ஆனா ஒரே வாரத்துல இன்னைக்கு அமெரிக்கால மக்கள் வீதிக்கு ட்ரம்புக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. சைனா நம்ம எதிரின்னு நம்ம பேசுறோம்ல, சைனா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாடங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா நமக்கு? இன்னைக்கு கூட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ட்ரம்புக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க. சிங்கப்பூருடைய பிரதமர் பேசி இருக்கிறாங்க, அந்த காணொலியை போய் பாருங்க. மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆமா, ட்ரம்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால பிரச்சனை வரும், கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்ட் வார் 3 மாதிரி ஒரு ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் வார் வரும், அதற்கு நீங்க தயாராயிக்கங்க, ஆனா கவலைப்படாதீங்க, இந்த அரசாங்கம் உங்களுக்கு துணையாக நிற்கும், பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றாரு, மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை சொல்றாரு. உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய நம்ம விஸ்வகுரு 56 இன்ச்சு இன்னைய தேதி வரைக்கும் வாயை திறக்கலங்க.
ட்ரம்ப் இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி கிட்டத்தட்ட 45 நாளைக்கு மேல ஆகுது. ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து இது நடைமுறைக்கு வரும்னு 45 நாள் முன்னாலே சொல்லிட்டாரு. அவரோட எலெக்ஷன் கேம்பெயின்லயே இத பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு அவரு. அப்போ இது போன்ற ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு நாம முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணுமா வேண்டாமா? ஆனா இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் இதை எப்படி எல்லாம் சமாளிக்குது தெரியுமா? நாம தான் இவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாலேயே டாரிஃப் எல்லாம் குறைச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டோமே, அதனால நமக்கு இதனால பெரிய பாதிப்பு வராது. இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் தான் பெஸ்ட் சொல்யூஷன். சுமந்த் ராமன் ஒரு சங்கி ஒரு பேட்டியில சொல்லுது, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். மத்ததுக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசுறவங்க இதுக்கு வாய்க்கிலேயே பேச மாட்டாங்க, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. மத்ததுக்கெல்லாம் நாங்க இதை வளைச்சிட்டோம் அதை முறிச்சிட்டோம் அப்படின்னு பேசக்கூடிய விஸ்வகுரு இந்த விஷயத்துல வாயே திறக்க மாட்டாரு. இப்படிதான் 2024 தேர்தலுக்கு முன்னால மோடியும் அமித்ஷாவும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல நார்த் இந்தியால பேட்டி கொடுக்கறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லாம் பூமாக போகுது, ஏகப்பட்ட வளர்ச்சி வரும், எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. இவங்க சொன்னதை நம்பி பல கோடியை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில என்னாச்சு? இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாலேயே ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது, செபி ஸ்கேண்டல் வந்தது, இதெல்லாம் வந்தே கிராஷ் ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு இவங்க வேற 2024 தேர்தலில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபர்தர் கிராஷுக்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுல இருந்தே இன்னும் முழுசா நம்ம மீண்டு வரல. இன்னைக்கு அமெரிக்காவுடைய எக்கானமிக்கு மட்டும்தான் ஆபத்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? குட்டி குட்டி நாடுகள்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குங்க, அதிபர்கள் ரியாக்ட் பண்றாங்க. பதிலுக்கு நாங்க இவ்வளவு டாரிஃப் போடுவோம் அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. நம்ம ஆளு படுத்தே விட்டோம் ஐயா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மௌனமா இருக்கிறார். எதிர்த்து பேசக்கூட தைரியம் இல்லாம, திராணி இல்லாம. கேட்டா இது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. எப்படிங்க பாதிப்பு ஏற்படுத்தாது? யோசிச்சு பாருங்க. நாம மேனுஃபேக்சரிங் செக்டாரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு எக்கானமி. வாய்க்கிலே பேசுறாங்கல்ல, மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியான்னு பேசுறாங்கல்ல. மேனுஃபேக்சரிங் செக்டாரை நம்பி நாம இருக்கோம், ஏற்றுமதிகளை நம்பி நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய இந்த டிசிஷன்னால நாம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல பாதிப்பு ஏற்படுச்சுன்னா, இப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய இந்த டிசிஷன்னால நாம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல ஏதாவது பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா அவன் நம்ம கிட்ட இருந்து வாங்குறத நிறுத்திடுவான். அது நம்ம பொருளாதாரத்தை பாதிக்காதா? இது எவ்வளவு விஷயஸ் சைக்கிள்னு யோசிச்சு பாருங்க. நான் மேலோட்டமா பேசுறேன், இதுக்குள்ள டீடைல்ஸ் குள்ள போனீங்கன்னா அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். எளிமையா புரியுற வகையில நான் சொல்றேன். அப்ப எப்படி பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு எப்படி பேசுறீங்க? இதெல்லாம் முன்கூட்டியே எதிர்பார்த்து இதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும்ல. அட்லீஸ்ட் சமாளிக்கிறதுக்காகவாவது ஏதாவது ஒரு முயற்சிகளை நீங்க எடுத்துக்கணும்ல. ஆனா இந்த அரசாங்கம் எப்படின்னா, முதல்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதே இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப கூட பாருங்களேன், இதனால நமக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த டினையல் மோட்ல தான் எப்பவுமே இருப்பாங்க. ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல ஏத்துக்கவே மாட்டாங்க. இவங்க ஏத்துக்கும் போது அது ரொம்ப லேட் ஆயிடும். டேமேஜ் ஆல்ரெடி டன் அப்படிங்கிற மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்கல்ல. அப்ப யாரையாவது ஒருத்தர் தேடுவாங்க, யார் மேல பழி போடுறது, யாருக்கு மடை மாற்றி விடுறது. இது நம்ம மேல இல்ல, எங்களால இல்ல, இது இவங்களாலதான் ஆச்சு அப்படின்னு யார் மேல மடை மாற்றி விடுறது அப்படின்னு ஒரு வில்லனை தேடுவாங்க. இப்ப வில்லனா நிக்கிறது, இவங்களுடைய புது வில்லனா இவங்க செலக்ட் பண்ணிருக்கிறது யாருன்னா ஸ்டார்ட் அப்ஸ். ஒரு காலத்துல இதே ஸ்டார்ட் அப்ஸ பத்தி நிர்மலா சீதாராமனும் மோடியும் அவ்வளவு பெருமையா பேசிட்டாங்க. இவ்வளவு யூனிகார்ன் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அது இதுன்னு பேசுறாங்கல்ல. நேற்றுக்கு பியூஷ் கோயல் பேசுறாரு, ஸ்டார்ட் அப்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அவன் ஏஐல ஸ்டார்ட் அப்ஸ் வச்சிருக்கான், செமிகண்டக்டர்ஸ்ல பண்றான், ராக்கெட் போடுறான், எனர்ஜில ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணிருக்கான், இப்படி பல விதமான டீப் டெக்னாலஜில ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கான். ஆனா இந்தியால இருக்கிறவங்க வெறும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோன்னு காய்கறியும் மளிகை சாமானும் வீட்டுல டெலிவரி பண்ற ஸ்டார்ட் அப்ஸ் தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இது இல்லாம ஆன்லைன்ல கேமிங் ஆப்ஸும் அஸ்ட்ராலஜி ஆப்ஸும் தான் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப்பா அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை இழிவா பேசுறாரு. இதற்கு ஜெப்டோவுடைய மேனேஜிங் டைரக்டர் ரியாக்ட் பண்ணிருக்கிறார். ஓனர் 3.5 வருஷம் ஆச்சு நாங்க ஜெப்டோ ஆரம்பிச்சு, இந்த 3.5 வருஷத்துல 1.5 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம், எங்களெல்லாம் அவ்வளவு கேவலமா நீங்க எடை போட்டுறாதீங்க அப்படின்னு முகத்திலேயே அறவிடுற மாதிரி சப்புன்னு பதில் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோனால எத்தனை இளைஞர்கள் வாழ்வாதாரம் ஏற்படுத்தி பொழைச்சிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இதே ஸ்டார்ட் அப்ஸ் தானே நீங்க பெருமையா பேசிட்டு இருந்தீங்க. இந்தியால மொத்தம் 1.57 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு.
இதுல 1000க்கும் குறைவானதுதான் இது போன்ற ஏஐ, ராக்கெட்ஸ், செமிகண்டக்டர், டீப் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ். இந்த விவரம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு முன்னாலேயே தெரியாதா? ஒரு காலத்துல இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ரொம்ப பெருமையா பேசும்பொழுது மட்டும் உங்களுக்கு இனிச்சது. இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோலாம் உங்களுக்கு கேவலமா போயிடுச்சு. இன்னைக்கு அவங்களை இழிவுபடுத்தி அவங்கள வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ண முயற்சி பண்றாங்க. உண்மையிலேயே இங்க மேனுஃபேக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இல்ல எம்எஸ்எம்இஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? இந்த மாதிரி எல்லா விலையும் நீங்க ஏத்திட்டு போனீங்கன்னா இதனுடைய விளைவு, இதனுடைய குமுலேட்டிவ் எஃபெக்ட், இதனுடைய வேவ் எஃபெக்ட் எங்கன்னா கன்சியூமர் தலையில தான் வந்து விழும். இன்னைக்கு சிலிண்டர் விலை ஏறிச்சுன்னா ஹோட்டல்ல சாப்பாடுடைய விலை ஏறும். பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா டோல்கேட்ல நம்ம கட்ட வேண்டிய கட்டணத்தோடைய விலை ஏறிச்சுன்னா அது அப்படியே டைரக்டா தக்காளியோட விலையிலயும் வெங்காயத்தோடைய விலையிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்ஃபிளேஷன் வரும், பிரைஸ் ரைஸ் வரும். இதனுடைய பாதிப்பும் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய தலையில தான் வந்து விடியும். பணக்கார கார்பரேட்டுகளுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. 5 ரூபாய் 50 ரூபாய் அப்படிங்கறதுலாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதைத்தான் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொன்னேன். இந்த அன்னியன்ல ஒரு டயலாக் வரும் தெரியுமா? பெருசா லம்பா ஒருத்தங்கிட்ட ஒரு அமௌண்ட் அடிக்கிறது இல்ல திருட்டு. இப்படி 5 ரூபாய் 10 ரூபாய் 50 ரூபான்னு 140 கோடி மக்கள் கிட்ட திருடுறீங்க பாத்தீங்களா? பிக் பாக்கெட் பண்றீங்க பாத்தீங்களா? இதுதான் உலகத்திலே பெரிய திருட்டு. இதெல்லாம் கண்டிச்சு என்னைக்கு நம்ம மக்கள் வீதிக்கு வர போறாங்க அப்படிங்கறத நினைக்கும் போதுதான் கவலையா இருக்கு. இன்னைக்கு ஒரே வாரம் ட்ரம்ப் ஆட்சிக்கு ஜனவரியில தான் வந்தாரு. அனௌன்ஸ் பண்ணி ஒரே வாரத்துல ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனோன்னு அவன் வீதிக்கு வந்து போராடுறான். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போ அந்த சூடு, சொர்ண, ரோஷம் எல்லாம் வரப்போகுது? அன்னைக்குதான் இந்தியா உருப்படும்.